ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைசூர் ஜூ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நமக்கு வந்து பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் நம்ம மைசூர் ஜூ ஒன்று தான், தவிர்க்க முடியாத ஒன்று. நம்மளால் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் நம்மளுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நிறைய விலங்குகள் பற்றி தெரியலை. அவங்களெல்லாம் வந்து இந்த புக்கில் தான் பார்த்துருப்பாங்க, அவங்களுடைய பாட புத்தகங்களில் தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்கள நம்ம லைவாக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ள அனிமல்ஸ்லாம் காமிச்சு அதோட விளக்கங்கள்லாம் நம்ம கொடுக்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஓகேங்க, நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து பக்கத்துலேயே ஜூ இருந்தது. ஸோ அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே நடந்து அப்படியே நாங்கள் போனோம். ஓகே, வழி எல்லாமே நிறைய துணி கடைங்க, அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான் இது மாதிரிலாம் இருந்தது. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். அப்புறம் ஜூவோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தைங்களெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நிறைய அந்த ஒட்டகச்சிவிங்கி இது மாதிரி பொம்மைகள்லாம் போட்டு செமையாக இருந்தது. என்ட்ரன்ஸ் பாருங்கள், வரி குதிரை இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருந்தது. இதை பார்க்குறதுக்கும் உங்களுக்காகவும் அப்படியே ஒரு வியூ எடுத்தேன் நான். ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் இருக்குது நம்ம மைசூர் ஜூ. நம்ம வந்து இப்போ குழந்தைங்க பெரியவங்க இவங்களோட நம்ம போகிறப்ப நடந்து அவ்வளவையும் நம்ம சுற்றி பார்க்க முடியாது. பேட்ரி கார் இருக்குது அங்கேவே, 300ன்னு நினைக்கிறேன் சம்திங் வருது. நீங்கள் அங்கே போயிட்டு முடியாதவங்க அந்த பேட்ரி காரை யூஸ் பண்ணி சுற்றி பார்க்கலாம். அவங்க வந்து ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கு பக்கத்துலேயுமே அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடம்னு அழகாக இறக்கி விடுறாங்க. நீங்கள் நல்லா பொறுமையாக நிதானமாக சுற்றி பார்த்துட்டு அவங்க சொல்கிற டைமிங்குள்ளே நீங்கள் ரிட்டன் ஏறிடலாம். அதே பேட்ரி காரில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து இறங்கிடலாம். லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு போனீங்கன்னா டோக்கன் போட்டு இங்கே வச்சுட்டு தான் நம்ம போகணும். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா வருது ஜூக்கு வந்துட்டு. குழந்தைங்களுக்கு கிடையாது, ஆனால் 10 வயசுக்கு மேலே டிக்கெட்டு 100 ரூபா தான் எல்லாருக்குமே. ஓகே, நம்ம அந்த ஸ்டெப்பு வழியாக இப்போ உள்ளே போகிறோம். சூப்பராக இருக்குது போகிறப்பயே. என்னுடைய குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஜூ இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க அவங்க. ஓகே, எங்களை போலவே பாருங்கள், எல்லாருமே வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம உள்ளே வந்ததுமே டிக்கெட் எடுத்துகிட்டு போனோன்னே அங்கே மேப்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ஜூ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேப் பார்த்துட்டு வே எப்படின்னு செக் பண்ணி நம்ம போகலாம். அதே போல் ஒவ்வொரு அனிமல்ஸுக்குமே ஃபோட்டோ வச்சு அதோட ஆயுள் காலம் எவ்வளவு, அதாவது அது எவ்வளோ நாள் வாழும், இதோட ஸ்பெஷல் என்ன, அது மாதிரிலாம் அதோட நேம் என்ன அப்படின்லாம் போட்டு நம்ம எளிதில் புரிஞ்சுக்கிற அளவில் வச்சுருக்காங்க. நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது அது மாதிரி வச்சுருக்கிறதுனால. புரிதலும் ரொம்ப நல்லா இருக்குது. யாரையுமே கேட்காம நம்ம எல்லாமே நல்லா பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே தான் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா டிக்கெட்டு வாங்குகிற இடம். ஓகே, நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் சைடில் சுவாமி இருக்காங்க, அம்பாள். அவங்கள நல்லா கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக பார்த்தோம். நல்லா என்ஜாய் பண்ணி லவ் பேர்ட்ஸ், அப்புறம் நிறைய அனிமல்ஸு, யானை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம், புலி, வெள்ளைப்புலி, அப்புறம் கரடி, அப்புறம் நீர் யானை, நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு வரி குதிரை, அப்புறம் அடுத்து ஒட்டகச்சிவிங்கி, அது மாதிரி நிறைய பார்த்தோம் நாங்கள். ஆமை வரைக்கும் வச்சுருக்காங்க இதில். எக்ஸ்பெஷலி பாம்புகள்லாம் ராஜநாகம், கண்ணாடி விரியன் இது மாதிரி விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகளும் வச்சுருக்காங்க. நான் பார்ட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எல்லாமே நான் ஷூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அடுத்தடுத்து பார்ட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோவை நீங்கள் பாருங்கள். அடுத்து கொரில்லாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. கொரில்லாவுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக வந்து ஒரு பெரிய கண்ணாடி செட்டிங் மாதிரி போட்டு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன கொரில்லாவும் குட்டி குட்டியாக இருந்தது, அதையும் பார்த்தோம். ஓகே, இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அம்பாள் அழகாக பூக்களால் அலங்கரித்து சூப்பராக வச்சுருந்தாங்க. ஓகே, அப்படியே நம்ம போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு வந்து லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருந்தது. அதெல்லாம் நாங்கள் நல்லா பார்த்துட்டு பாருங்கள், குட்டி குட்டி லவ் பேர்ட்ஸாக எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாமே காய்ந்து போன மரங்கள் மாதிரி செட்டிங் பண்ணி நெட் அடித்து அதில் வச்சுருக்காங்க. என்னால் எவ்வளோ ஜூம் பண்ணி எடுக்க முடியுமோ எடுத்திருக்கேன். அது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அவ்வளோதான் என்னால் கேட்சப் பண்ண முடிஞ்சுது. ஓகே, செம்மையாக இருந்தது. மெயின்டெனன்ஸுமே சூப்பராக இருந்தது ஜூவில். ஒரு சின்ன இடங்களில் கூட ஒரு குப்பை இது மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம எதுவுமே வந்து உள்ள
ஸ்நாக்ஸ் இது மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு தண்ணி பாட்டில் கூட நாங்கள் எடுத்துகிட்டு போகலை. ஏன் அது மாதிரி வச்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி நீட்டிங்காகவே இருக்கணும்னு வச்சுருப்பாங்க போல இருக்கு. ஓகே, நம்ம எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கேண்டீன் இருக்குது. ஐஸ்கிரீம், குல்ஃபி இது மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, மேப் போட்டிருக்காங்க பாருங்கள். எந்தெந்த அனிமல் பார்க்க எப்படி எப்படி போகணும்னு அங்கே இருந்தது. எவ்வளோ லவ் பேர்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. லைவாக நின்று எடுக்கிறப்ப நிறைய சத்தங்கள், கீச் கீச்சுன்னு அவ்வளோ ஒரு சத்தங்களாக இருந்தது. குழந்தைங்க வந்து அதை ரொம்ப இம்ப்ரெஸ்டாகி ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மணி பிளான்ட் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய இலைகளாக இருக்குன்னு. உள்ளே வந்ததுமே ரொம்ப பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் இருந்தது. அவ்வளோ பெருசாக இருந்தது மைசூர் ஜூ. நாங்கள் நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் மைசூர் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் மைசூர் ஜூவை போய் பாருங்கள். முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன், முடியாதவங்க பேட்டரி கார் மூலயமா போங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அது. ஏன்னா நீங்கள் நடந்து போகலான்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா நான் குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப டயர்டாகிட்டேன் நான். ஏன்னா நான் உள்ளே போகிறப்ப பேட்டரி கார் பார்க்கல. ஸோ நாங்கள் சுற்றி பார்க்குறப்ப தான் பேட்டரி காரை பார்த்தோம். அப்புறம் சரி ஓகே. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இங்கே வந்து பார்க்குறப்ப. மான்கள்லாம் வந்து அவ்வளோ ஒரு மான்கள் இருக்குது. நிறைய வித்தியாசமான மான்கள்லாம் இருக்குது. நிறைய அனிமல்ஸ் இன்றைய காலகட்ட சூழ்நிலைகளில் நம்ம மிஸ் பண்ணுறது, பார்க்கணுன்னு நினைக்கிறது, அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. சின்ன சின்ன பறவைகள்லேருந்து பெரிய பெரிய அனிமல்ஸ்லேருந்து இங்கே நம்ம வந்து பார்க்க முடியுது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் மைசூர் வீடியோ வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். தசரா ஃபெஸ்டிவல் டைமிங்கில் போடக்கூடிய ஸ்பெஷலி எக்ஸிபிஷன், அது மட்டும் இல்லாமல் மைசூர் வந்தால் எங்கே சேஃபாக ஸ்டே பண்ணலாம் அது ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ரூம்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஃபுட்டு இது மாதிரிலாம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னுடைய வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நல்லதாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய மைசூர் கண்டென்ட் இருக்குது. பேலஸ் வீடியோ இது மாதிரி இருக்குது. செக் பண்ணி நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் மைசூர் விளாக்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.